மாம்பழத்தின் நன்மைகள். மாம்பழம் சுவையோடு மட்டுமின்றி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு பழம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி6, போலிக் அமிலம், பொட்டாசியம், நார்ச்சத்து என பல சத்துக்களை உள்ளடக்கியது மாம்பழம். மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இது விட்டமின் ஏ, விட்டமின் சி சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தில் உள்ள லூட்டின் அண்டு ஹெக்ஸாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குது. அது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. அதுக்கப்புறம் இரும்பு சத்து அதிகம் அளவில் அந்த மாம்பழத்தில் இருக்கிறதுனால ரத்த சோகையை தடுக்குது. நார்ச்சத்து நிறைந்த அந்த மாம்பழம் இதில் செரிமான பிரச்சனையை சரி செய்யுது. அதாவது பெக்டின் சொல்லக்கூடிய நார்ச்சத்து மாம்பழத்தில் அதிக அளவில் இருக்குது. அதனால எப்போவுமே உணவுக்கு பிறகு மதியானம் மாம்பழம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செரிமானம் அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மாம்பழம் உதவியாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. அதனால புற்றுநோய் வர வாய்ப்பை இது குறைக்குது. அதாவது புற்றுநோயை வராமல் தடுக்குது. அப்புறம் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மாம்பழம். விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி தோல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பங்களிக்கிறது. மாம்பழத்தில் இது அதிக அளவில் இருக்குது. மாம்பழம் கலோரி குறைவு மற்றும் நார்ச்சத்து அதிகம் என்பதால் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அதாவது வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு மாம்பழம் பெரிதும் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. அது மாதிரி ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் மாம்பழம் பயனுள்ளதாக இருக்குது. இது இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. அதனால் மாம்பழத்தை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அளவாக டைமிங், அதாவது 11 மணி இல்லைனா சாயந்தரம் 4 மணிக்குள்ளே சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.